இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாய் இந்த நாளில் கூட நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஒரு அருமையான வார்த்தை, பிலீவ், விசுவாசி. எந்த மனிதன் விசுவாசத்தோடு பார்க்குறானோ அந்த மனிதனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். அந்த ஸ்மித்துங்கிற ஒரு ஊழியக்காரர் யூரோப் கண்ட்ரீஸில் இருந்தாங்க. அவங்க ஸ்காட்லாந்துக்கு ஒரு மிஷனுக்கு போனாங்க. அவருடைய சாட்சி சொல்லணும்னா, அவர் கர்த்தரை நம்பாதவர், கடவுள் இல்லைங்கிறவர், சர்ச்சைக்கு போக மாட்டார். அவங்க மனைவி ரொம்ப விசுவாசமாக கடவுள்கிட்ட போவாங்க. ரொம்ப விசுவாசமாக அவங்க மனைவி கடவுள்கிட்ட போவாங்க. ஒரு நாள் ஆல் நைட் ப்ரேயர், இன்றைக்கி ஆல் நைட் ப்ரேயர் மாதிரி தான், 9:20 ஆயிடுச்சு. அப்படியே அந்த அம்மா ரொம்ப விசுவாசி. ஒரு நாள் ஆல் நைட் ப்ரேயருக்கு போயிட்டாங்க. ஆல் நைட் ப்ரேயர் போயிட்டு அந்த அம்மா வெளியே வந்தாங்க. அந்த ஸ்காட்லாந்து, அவங்க போன ஸ்காட்லாந்து சுவிஸ்லாந்து, அதாவது காலண்டரில் யூரோப் கண்ட்ரிஸோடைய டாப் அப் யூரோப்னு போட்டிருப்பாங்க, டாப் அப் யூரோப் ஹில்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. பனி மலைகள் நிறைந்த ஒரு பகுதி. 70 கிலோமீட்டர் நான் ஒரு மெட்ரோ ரயிலில் போனேன். 70 கிலோமீட்டர், 35 கிலோமீட்டர் மலைக்கு மேலே போச்சு, 35 கிலோமீட்டர் அண்டர் கிரவுண்டில் போச்சு. மலைக்கு நடுவில், மலைக்கு மேலே மரம்லாம் அப்படியே இருக்குது. இப்போ மெட்ரோ ரயிலில் போனீங்கன்னா சென்ட்ரல் தாண்டி ஓமந்தூரார் ஸ்டேஷனுக்கு போனால் கீழே கூவத்துக்கு கீழே ட்ரெயின் போகும். அந்த ஓமந்தூரார் ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு அரசினர் மல்டி ஸ்பெஷலிஸ்ட், அதுவும் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி போனால் அந்த அந்த கூவம் ஆற்றுக்கு மேலே தான் போனோம். அந்த ட்ரெயின் ஆற்றுக்கு கீழே போகுது. நம்ம ஊரில் இப்போ தான் வந்தது டெக்னாலஜி. ஆனால் அவங்க ஊரில் 100 வருஷத்துக்கு முன்னால் அந்த டெக்னாலஜி வந்துடுச்சு. மேலே மலை, செடி, குரம். இப்போ நாங்கள் ஒரு மண் ரோடு இல்லாத ரோட்டில் வந்தோம். அதே மாதிரி எல்லாமே இருக்குது. மேலே கீழே ட்ரெயின் அண்டர் கிரவுண்டில் இவ்வளோ தூரத்தில். அதே மாதிரி 35 கிலோமீட்டரு அந்த ஸ்டேஷன் வந்தால் ஸ்டேஷன் அந்த பிளாட்ஃபார்ம்லாம் பனி கட்டிகள், பனி பெய்து கிடக்கு. அப்படி -23 டிகிரி. அப்படி ஊரில் அவர் ஊழியத்துக்கு போனார். ஊழியத்துக்கு போனால் அவர் வந்தால் நிறைய பேருக்கு ஹீலிங் கிடைக்குமா, ரொம்ப ஹீலிங் கிடைக்குமா, அற்புதம் கிடைக்குமா, ரொம்ப அற்புதம் கிடைக்குமா. அதனால் அந்த ஊர் டாக்டர்ஸ் போய் கவர்மெண்ட்டை சொன்னாங்களா, இவர் வந்தால் எங்கள் பொழப்பு கெட்டுப்போம், அதனால் இவர் இங்கே உள்ளே விடாதான்னு டாக்டர்ஸ்லாம் போய் சொன்னாங்களாம். கவர்மெண்ட்டு பெர்மிஷன் கொடுத்துச்சு. ஆனால் ஒரு கண்டிஷன், நீ யார் தலையிலையும் கை வச்சு ஜெபம் பண்ணக்கூடாது. மீட்டிங் முடிஞ்ச பிறகு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பாஸ்டர் ஏசனா பாட்டு பாடினார். அந்த பாட்டு பாடுறப்போ 150 பேய்க்கு மேலே ரெட் ஹில்ஸில் போச்சான். ரெட் ஹில்ஸில் பாஸ்டர் ஏசனா அந்த பாட்டை அவர் பாடுறப்போ நான் கூட ஜெபம் பண்ணேன். நிச்சயமாக ஒரு பேய் 2 பேயாவது அசுத்தாவி போகணும்ப்பா அங்கே இருந்துன்னு. அதுதான் எனக்கு இவ்வளோ நேரம் அந்த பாட்டு, ஒர்க்ஷிப், அந்த ஜெபந்தான். அப்படி அவருக்கு ரொம்ப ஷாக். எனக்கு தெரியல, அந்த வேசனாக்கு மீட்டிங் முடிஞ்ச பிறகு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அவர் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறது வெயிட் பண்ணுவாங்களாம். மக்கள் இரவு ஃபுல்லாக வெயிட் பண்ணுவாங்களாம், டைமே பார்க்க மாட்டாங்களாம். ஆனால் எல்லாத்துக்கும் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்களாம். ஸ்மித்துக்கு அப்படிப்பட்ட ஆர்டரு. அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே போனாராம். யார் தலையிலையும் கை வச்சு ஜெபம் பண்ணக்கூடாது, மீட்டிங் மட்டும் நடத்தி நீ போயிடுப்பான்னு பெர்மிஷன். ஜெபம் பண்ணிகிட்டே போய் மீட்டிங் நடத்தினாராம். மீட்டிங் நடத்துகிறப்போ ஆவியானவர் ஒரு உணர்த்தினார், நீ ஏன் தலையில் கை வைக்கிற, நிற்கிற இடத்துல நீ நில்லு, அவங்களுக்கு யார் என்ன பிரச்சனையோ அங்கே அவங்கள தலையில் கை வச்சுக்க சொல்லு ஆவியானவர் உணர்த்தினாரா. அந்த ஃபைனலில் அவர் சொன்னாரா, எப்படி அவங்க மனைவியோட அந்த ஹீலிங்கை நான் விட்டுட்டேன். மனைவி சர்ச்சுக்கு போகிறவங்க, இவர் சர்ச்சுக்கு போக மாட்டார். ஒரு நாள் அந்த அம்மா குளூரில் போகிட்டாங்க, ராத்திரி நைட் ப்ரேயருக்கு. ஒரு 11-12 மணிக்கு வர்றாங்க. பயங்கரமான குளூர்னால் கண்ணு மட்டும்தான் தெரியணும், மற்றதெல்லாம் மூடி இருக்கணும், க்ளோஸ். அப்படிப்பட்ட குளூர் அந்த ஊரில். நான் ஒரு 5 நாள் இருந்தேன் டூருக்கு போய். கதவை திறந்துட்டு நீ ஏன் சர்ச்சுக்கு போனோம், நீ உள்ளே விட முடியாதுன்னு கதவை பூட்டிட்டாராம். வெளியே விட்டாராம் ரோட்டில். அந்தம்மா வெளியே நினைச்சான். காலைல 6 மணிக்கு திறந்தாராம். அந்த அம்மா மேலெல்லாம் பனி. அப்படியே உள்ளே வந்தாங்களாம். கதவை திறந்தோடனே குட் மார்னிங் தோத்திரம் சொன்னாங்களாம். அவருக்கு ஒன்றுமே புரியல. ராத்திரிலாம் வெளியே விட்டுருக்குமே, ஒரு குட் மார்னிங் தோத்திரம் சொல்கிறாங்களே, அவருக்கு ஒன்றுமே புரியலையா. நேரே கிச்சனுக்கு போனாங்களாம். சூப்பராக ஒரு டீ சூடாக போட்டு முதல்ல அவருக்கு கொடுத்தாங்களாம். ராத்திரிலாம் தண்டனை கொடுத்தவருக்கு, வெளியே பனியில் விட்டவருக்கு, குளிரில் விட்டவருக்கு, நம்ம ஊருக்குள்ளே தாழ்வில் நம்ம ஊருக்கு உள்ளோட 5 மடங்கு அதிகம். நம்ம ஊரில் 16 டிகிரி 17 டிகிரி, அது -23.
ஒன்றுமே புரியலையா. அப்போ பார்த்தாராம், இந்த அம்மாவுக்குள்ள ஏதோ வல்லமை இருக்கு, ஏதோ ஸ்பிரிட் இருக்கு. அந்த ஸ்பிரிட்டுக்கு அவருக்கு ஒரு அமைதியை கொடுத்துச்சான். ஒருவேளை இந்த திருச்சபைக்குள்ள ஒரு அமைதியின் திருச்சபைன்னு சொல்லப்பட்டிருக்கு, சமாதானத்தின் ஜெப வீடு என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு அமைதியை கொடுப்பதற்கு ஆயத்தம் உள்ளவராய் காணப்படுகிறார். அந்த அம்மா தன்னை தாழ்த்தி உள்ள போச்சு, தன்னை வெறுத்து உள்ள போச்சு. ஆனால் கணவர் தண்டனை கொடுத்த கணவரை மன்னிச்சு டீ கொடுத்துதான் அப்பவே அவர் கிறிஸ்தவராக மாறிட்டாராம். அந்த அம்மா எங்கேயோ ஊழியத்துக்கு போயிட்டு இதே மாதிரி ரொம்ப தூரம் ஊழியத்துக்கு போயிட்டு ராத்திரி வீட்டுக்கு போனாராம். போனவரம் ஐயா ஒரு ஊழியத்துக்கு என் கூட வந்தார். ஒரு சர்ச்சுக்கு போனோம். அதுக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு போனால் போனதுலேருந்து உடம்பு சரியா. என்னைக்கு போனோம்? 2 நாளைக்கு முன்னால். இப்போ வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கார். இப்போ தான் கேட்டேன் அந்த வாய்ஸ் மெசேஜ். அக்கறை பக்கம் போனதுலேருந்து அண்ணே உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணுறாரு. அதே மாதிரி அந்த அம்மா போகிறப்போ உடம்பு சரியில்லை, அவர் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். அவர் வரும்போது அந்த அம்மா இறந்து போச்சான். ஆண்டோடைய வார்த்தையை சொல்லிட்டு வந்தாராம். அந்த அம்மா இறந்து போச்சு, பாடி வெளியே ஃப்ரீஜரில் வச்சுருக்கான். அவர் கையை தூக்கி ஜெபம் பண்ணாராம். தகப்பா, உம்முடைய பேரை தானே சொல்ல போனேன், என் மனைவியெல்லாம் ரட்சிக்கப்பட்டேன். நான் உன்னை ஊழியத்துக்கு போயிட்டு வரப்போ அந்த அம்மா இறந்தா எப்படி நியாயம்? இது நியாயம் இல்லையே. நீர் வானத்தை பூமியும் படைத்த தகப்பன். நாயினூர் விதவை கண்ணீரோடு ஜெபிச்சாங்க. ஏம்மா அழுவுறன்னு கேட்டார். அங்கே இருக்கவங்க சொன்னாங்க, அந்த அம்மா விதவை, கணவன் இல்லை, ஒரே பையன். அந்த பையன் செத்து போனதில் அந்த அம்மா ரொம்ப அழுகுறாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்றைக்கி மெசேஜ் யோவான் 11 மார்த்தாள் மரியாள், அவங்க அம்மா அப்பா இல்லை, 2 வாலிப பிள்ளைகளை திருமணம் பண்ணிக்கல, ஒரே சகோதரன், அவன் மறித்து போனான், அழுகிறாங்க. ஏசுங்க இருந்தால் என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டான்னு மார்த்தாள் மரியாள் சொல்கிறா. நீங்கள் ஏன்பா போனீங்க? இன்னும் அந்த அம்மா அவர் சொல்கிறா, மரியாள் நீங்கள் இங்கே இருந்தால் எங்கள் அம்மா எங்கள் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டான்னு சொல்கிறா. அப்படிப்பட்ட ஒரு அந்த கண்ணீரை பார்த்தோன்னே, நீ விசுவாசி ஆயிரு, நீ விசுவாசி ஆயிரு, இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், நீ விசுவாசி ஆயிரு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமே. இன்னைக்கு யோவான் 11:40 போட்டிருக்காங்க. யூ பிலீவ் இட். நீ விசுவாசி ஆயிரு, விசுவாசத்தோடு இரு. இன்னும் அந்த வார்த்தை சொல்லுது. அவர் பார்த்தாரு, அந்த கல்லறை இதே மாதிரி தான் வச்சுக்கோங்க, டோரு கல் வச்சு அடைச்சிருந்தாங்க. வந்து அந்த 2 சகோதரியும் சொல்கிறாங்க, ஆமாப்பா, ஒரு நாள் நாங்கள் மகிமையின் வாழ்வில் பார்ப்போம், இறந்து போன வாழ்வில் அவரை பார்ப்போம் இன்னும் சொல்கிறாங்க. ஆனால் அவர் இப்போ உயிரோடு எழுப்புறேன்னு சொன்னார். வந்தார், கல்லை தள்ளுங்கன்னாரு. அந்த சகோதரி சொன்னார், இப்போ நாரும்பா ரொம்ப நாத்தடிக்க, 4 நாள் செத்து 4 நாள் ஆச்சு, கெட்ட வாசனை அடிக்க வேணான்னு சொல்லுது. அவர் தள்ளுங்கிறாரு. தள்ளிட்டு ஒரு ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார்னா, இங்கே இருக்க மக்கள் விசுவாசிக்கணும்பா. இங்கே இருக்க மக்கள் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். நீ என்னை அனுப்பினீங்கிறது இந்த மக்களுக்கு தெரியணும். நான் உங்களுடைய மகன் என்பதற்கு இந்த மக்களுக்கு தரணும், இந்த மக்களுக்கு அற்புதம் கிடைக்கணும்னு சொல்லணும். ஆனால் அவர் ஜெபம்னு ஒரே வார்த்தை தான், நீ என்னை இந்த மக்கள் விசுவாசிக்கன்னா ஒரு அற்புதம் செய்யணும். ஒரே வார்த்தை ஜெபம் பண்ணிட்டு, லாசருவே கெட்டப், லாசர்ஸ் கெட்டப், லாசருவே. 4 நாள் ஆயிடுச்சு. லாசர் என்ன பண்ணார்? எழுந்தார், நடந்தார், வந்தார். அதே மாதிரி தான் அவதெல்லாம் சொல்லி அந்த ஸ்மித்து ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணோன்னா மறித்து போன சகோதரி, ஃப்ரிட்ஜில் வச்ச சகோதரி எழுந்துட்டாங்களாம். எழுந்து அந்த அம்மாவுக்கு உணவு மற்றதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்தாரா. அந்த ஸ்மித்து தான் அந்த ஊருக்கு, இதே இவ்வளோ வல்லமுள்ளவர் அந்த ஊருக்கு போயிருக்கப்போ அந்த ஊருக்காரங்க யார் தலையிலையும் கை கூட ஆர்டர் போடுறப்போ ஆண்டவர் பேசினார். ஆல்ட்லேருந்தே சொன்னார், உங்களுக்கு யாருக்கு என்ன பிரச்சனையோ அவங்க எழுந்து நில்லுங்கன்னாங்களாம். எல்லாரும் எழுந்து நின்றுவாங்க. யாருக்கு என்ன பிரச்சனையோ உங்கள் தலையில் கை வைங்கன்னாங்களாம். எல்லாரும் தலையில் கை வச்சுட்டாங்க. ஒரே ஒரு அம்மா மட்டும் ஒரு கல் மேலே ஏறி நின்று, தகப்பனே நான் உங்களை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம். அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ஹீலிங் கிடைச்சிதான். அந்த ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறாரு. ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட கண்ணீரோடு துன்பத்தோடு வந்தாலும் உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, உங்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இந்த அநேக நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ண வார்த்தையின்படி ரொம்ப நேரம் காத்திருக்கீங்க. வந்தோடனே பாஸ்டர் அம்மா நல்ல டீ கொடுத்தாங்க. ஐயாட்ட கேட்டேன், ஐயா எத்தனை மணிலேருந்து காத்திருக்காங்கன்னு கேட்டேன். 7 மணிலேருந்து இருக்காங்கன்னு சொன்னாங்க. போன வாரம் ஒரு சகோதரர் சொன்ன, அண்ணே கூட்டத்துக்கு போகிற நியாயம் தானே, கொஞ்சம் நேரத்துக்கு போய் சேருண்ணே. எல்லாரும் ரொம்ப உயிர்ந்து போயிடுறாங்க நீ போகிற நேரத்துக்கு. ஏன்னா ஒரு நாடகம், ஒரு ஏதாவது ஏசுவின் அந்த அடிக்கிற சீன் நாடகம் ஒருத்தர் கூப்பிட்டுருந்தார், தலைமை தாங்க, நீ நடத்துப்பா வர்றேன்ட்டேன்.
நான் போகிறதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிட்டு, ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் ஆயிட்டு. இயேசுவை 3 மணி நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்கார். லேட் ஆயிடுச்சு. இயேசு அடிச்சுட்டு எங்கே போகணும், சிலுவையில் இறையணும். நான் வந்தப்போ நான் போன டிஎஸ் ஐயா வந்தப்போ தான் சிலுவையில் இறையணும். அவர் என்ன பண்ண அடிச்சுக்கிட்டே இருக்கார் இயேசு ரொம்ப நேரம். அந்த பையனும் பொத்து பொத்து பொத்துன்னு கீழே விழுறான். சிலுவையில் கை வச்சுட்டு பொத்து எனக்கு மறக்கவே முடியல. எங்கன்னா காலாஸ்திரியில் மறக்கவே முடியல. எவ்வளோ நேரம்டா அடிக்கிற இயேசுவன்னு கேட்டேன். ஒரு 2 மணி நேரம் கிட்டத்தட்ட ஓடிக்கிட்டு இருக்கேங்கிறான். டே கொடும்பாவி, ஏன்டா நீ இப்படி பிராணனை வாங்குற, நீ முடிச்சிருக்கலாமாப்பான்னு. இல்லை நீங்கள் வந்தால் தாங்க இயேசு வரைய, நானா பிலாத்தாடா இயேசு வரைய, யூதனா காய்பாவாவா, என்னடா இது நியாயம்னு கேட்டேன். அப்போ தான் அந்த பையன் போன வாரம் ஒருத்தர் மீட்டிங் போனவர் கொஞ்சம் சீக்கிரம் போனா, யாரோ ஒரு நல்ல அட்வைசர். அன்னைக்கு இப்போ அந்த அக்கிரமாக்கம் மீட்டிங் வந்தவரோ யாரோ ஒருத்தர் சொன்னார், நானும் மத்தியாசு சொன்னார். ஏன்னா இவர் சொல்கிறாரு, நீ உன் கூட போனால் இன்னைக்கு போனால் நாளைக்கு தான் வீட்டுக்கு போக முடியுங்காரு. இப்போ நாங்கள் இங்கே 10 மணிக்கு கிளம்புனா 12 மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம். அப்போ அடுத்த நாள் வந்துடுதுல, 26ஆம் தேதி 27ஆம் தேதி வந்துடுதுல. அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு போனால் அவன் கூட நாளைக்கு ஒரு நாளே அவன் மீட்டிங்கிறாரு. அவர் சொல்கிறார், அவர் பாஸ்டர், சர்ச்சு வச்சிருக்கிறாரு, அந்த சென்னையில் தண்டையார்பேட்டையில் சர்ச்சு வச்சிருக்கிறாரு. அப்படியான ரொம்ப நேரம் காத்திருக்கீங்க, நிச்சயமாகவே உங்களுக்கு ஆண்டவர் என்று ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நிச்சயமாகவே உன் கண்ணீரை மாற்றும் ஆண்டவர். நிச்சயமாகவே விடுதலை. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. ஆராதனை. இன்னைக்கு நம்ம ஃபெய்த் எப்படி இருக்குன்னா, முன்னால் சொல்லுவேன், யார்ட்டையாவது இப்போ ஐயாட்ட ஒரு வழி சொன்னேன், நாளைக்கு மீட்டிங் இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், தெரியாது. ரொம்ப சூப்பராக அழகாக சொன்னார். எனக்கு மட்டும் தான் காதில் தெரியாதுண்ணா, எனக்கு தெரியாதுண்ணான்னாரு. பிறகு சில குறிப்புகள் சொன்னேன். இந்த ஆமாம், மீன் குழம்பு கொடுத்தாங்களா அவங்களான்னாரு. சூப்பராக இருந்ததுண்ணே அந்த வீடா, அந்த இடமானாரு. அந்த தெருமோன அவங்க வீடு எப்படி இருக்குன்னா, இந்த பக்கம் ரோடு, இந்த பக்கம் ரோடு, ஏற்ற மாதிரி ரோடு. அந்த வீட்டுக்கு முன்னால் ஒரு வெரண்டா மாதிரி போட்டிருப்பாங்க, சின்ன போர்ட்டிக்கோ, சின்னது ஒரு ஸ்டேஜ் மாதிரியே இருக்கும். 2 வாசல் 2 படி, அதில் ஒரு ஆள் இறங்கி போகிற மாதிரி வீட்டுக்குள்ளே. அந்த வாசலை மூடிட்டு அது ஸ்டேஜ். கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் முன்னால் உட்காந்து, ஒரு 200-250 பேர் உட்காந்துருப்பாங்க. ஆனால் ஒரு 10,000 பேர் கேட்பாங்க மெசேஜ், ஒரு 10-15,000 பேர். கன்னிகாபுரம். அப்படி லேசாக மீன் குழம்பு அவர் தான் சொன்னார். அடையாளம் சொன்னால் மீன் குழம்பு கொடுத்தாங்களான்னாரு. அதே மாதிரி தெரியாதுன்னா, இப்போ ஒரு சிலர்கிட்ட நான் என்ன சொல்லலாம், மதுரைக்கு வழி எங்கே இருக்குது தெரியுமா கேட்பேன். எங்கே பாப்பா இருக்குது, ரோட்டில் இருக்குதுன்னு சொல்லிட போகிறேன். நிறைய பேர் அப்படி சொல்லிடுவாங்க, மதுரைக்கு வழி ரோட்டில் இருக்குது. இப்படியே போனால் இப்போ யாராவது கேட்டால் சொல்லுவேன், இந்த தண்டவாளத்தில் இப்படியே நடம் வந்துடும் பாடுவேன். மதுரைக்கு வழி வாயில் கேட்டுக்கிட்டே என்ன பண்ணிடணும். இன்றைக்கி கையில் இந்த செல்லு வந்த பிறகு ஜிபிஎஸ் வந்துருச்சு. ஜிபிஎஸில் மதுரை ஏர்போர்ட் போட்டால் இவ்வளோ தூரம் இவ்வளோ மணி நேரம் சொல்லிவிடும். அதை டைப் பண்ண தெரியாதவங்க அந்த நெட்டை ஆன் பண்ணிட்டு மதுரை ஏர்போர்ட்னா அது வந்துடுது. என் டிரைவர் ஒருத்தன் 150 கிலோ ஒருத்தன் இருக்கான், ஒரு தம்பி. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், என் கூட வண்டி ஓட்டுறப்பான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். ஏதாவது வாங்கி கொடுத்துட்டா விடிய விடிய வண்டி ஓட்டுவான், பகல்லாம் வண்டி ஓட்டுவான். ஆனால் அவனுக்கு பொட்டில் மட்டும் வாங்கி வச்சிடணும் பக்கத்தில், போய்கிட்டே இருக்கும் உள்ள. அவன் அது ஜிபிஎஸ் ஆன் பண்ணிவிட்டு டக்குன்னு சொல்லுவான், அந்த நெட் ஆன் பண்ணிவிட்டு அவனுக்கு வழி வந்துடும். நம்மகிட்ட எனக்கு சொல்ல தெரியல, அது எப்படி போகிறதுக்குள்ளே அது சொல்ல தெரியல. அதனால் நான் மெதுவாக டைப் பண்ணுவேன், ரொம்ப படிக்காத ஆள் நான் கூட. அதே மாதிரி ஒரு சகோதரர் ஒரு ஊருக்கு உத்தரப்பிரதேசத்தில் நடந்த சம்பவமாக வாட்ஸ்அப்பில் நேற்று முந்தா நாளோ கேட்டேன். உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ஊரில், அதாவது நம்முடைய உத்தரப்பிரதேசத்தில் நம்முடைய பிரதமருடைய தொகுதி வாரணாசி, கங்கை ஆறு கீழே போகுது. கங்கை ஆறு கீழே போகுது, மேலே பெரிய பாலம் 4 கிலோமீட்டரு. பாலத்துடைய அகலம் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்கும்.
அந்த ஆற்றோடைய அகலம் வந்து 4 கிலோமீட்டர். அது பீகாரில் தான் ஆரம்பிக்குது. போன வாரம் பீகார் போயிருந்தேன். பீகாரில் அந்த பாலத்து மேலே போனேன். 2 இடத்துல போனேன், 2 பாலத்தில் போனேன். ஆசியா கட்டத்தில் டபுள் டக்கர் பிரிட்ஜு அந்த அந்த ஊரில் தான் இருக்கான். டபுள் டக்கர்னால் பாலத்துக்கு மேலே வண்டி, ட்ரெயின், அதுக்கு மேலே கார், பஸ்ஸு, சைக்கிள் எல்லாம் போகுது. அதுக்கு மேலே பாலம் முதல் டபுள் டக்கர். ஆசியாவில் 2வது பெரிய பாலம் அது, ஆசியா கண்டத்திலே பீகாரில் கட்டியிருக்காங்க. அதே கங்கா வந்து வாரணாசியில் போகுது. இங்கேயும் பாவம் தீர்க்கும் பகுதி, அதுவும் பாவம் தீர்க்கும் பகுதி. அதில் போய் குளித்தா விடுதலை கிடைக்குன்னா அன்றைக்கி போய் நிறைய பேர் குளித்து செத்து போனான். கூட்டத்தில் செத்து போனான். ட்ரெயினை உடைச்சாங்க. ட்ரெயின் டெல்லியில் கூட்டம் அந்த கங்கா நதி தான். அதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு அந்த உத்தரப்பிரதேசில் அது இந்த இடம் ஜிபிஎஸ்ன்னு போட்டாங்க. அது நேரே இந்த பாலத்து மேலே போகணுன்னாச்சா. அவங்க 3 பேர் அந்த பாலத்து மேலே ஜிபிஎஸ் சொல்லுது நேரே போனாங்களாம். அங்கே போனால் முடிவடையாத பாலம், ஆற்றுக்குள்ளே விழுந்தா அவுட்டு, ஸ்பாட் அவுட்டு. பொதுவாக நம்ம நம்பிக்கை இன்றைக்கி இப்படி தான் இருக்குது. ஒரு டாக்டர் சீட்டு இப்போ பாஸ்ட் பையன் என்ன செய்றீங்கன்னு கேட்டேன். +2 ஐயான்னாரு. +2னா என்ன குரூப்புன்னு கேட்பேன். அடுத்த கேள்வி 10th 11th என்ன குரூப்புன்னு கேட்பேன். பயோமேக்ஸ்னாங்க. பயோமேக்ஸ்னா கணிதம், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பயாலஜி 4. இதை படித்தா டாக்டர் ஆகலாம். டாக்டர் ஆக போகிறான்னு அடுத்த கேள்வி வச்சேன். அம்மா மகன் டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்றான். ரொம்ப நேரம் படிக்கணும். அது நீட்டு படிக்கணும். நீட்டில் பாஸ் பண்ணணும். 720 மார்க்கு நீட்டில் கிட்டத்தட்ட அவன் ஒரு 600 மார்க்குக்கு எடுத்தாலே டக்குன்னு 10,000 ரூபா வருஷத்துக்கு 500 மார்க்குள்ளே எடுத்தால் வருஷத்துக்கு 8 லட்ச ரூபா, 12 லட்ச ரூபா, 15 லட்ச ரூபா ஃபீஸு. 450 மார்க் எடுத்தால் ஒரு வருஷத்துக்கு 25 லட்ச ரூபா ஃபீஸு. அவன் எதில் போகிறானோ எனக்கு தெரியல. அவன்கிட்ட தான் இருக்குது. இப்படி இன்னைக்கு அட்வான்ஸ் கல்ச்சரில் போய்கிட்டு இருந்த நாடு நம்ம கடவுளை நம்புறதில்ல. உம்முடைய சித்தன்னு நம்ம ஒப்பு கொடுக்கறதில்ல. ஏன்னா நம்ம உம்முடைய சித்தம்பா என் பிள்ளை என்ன படிக்கணுமோ படிக்கட்டும். அவரும் நான் படிக்கிற பையனா, அப்பா உமக்கு நான் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு அந்த பாடத்தை தாங்கன்னா, ஆண்டவர் நான் உமக்குன்னு என்ன செய்யணும்னு கேட்டால் அவர் நமக்கு வழி சொல்வார். நம்ம யாருமே இதை செய்யறதில்லை. என் பிள்ளை இதை படிக்கணும், என் மாப்பிள்ளை பொண்ணுக்கு மாப்பிள்ளை இப்படி இருக்கணும், என் பொண்ணு இப்படியா இருக்கணும் இன்னும் சொல்கிறோம். ஆனால் சங்கீதம் 118 காலையில் வாசை இது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு கல்யாண காலில் போடுவாங்க. இது கர்த்தரால் ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு போடுறோம் கல்யாண காலில். என்ன ஆதியாகமம் 24 இந்த காரியம் இப்படி நிறைய வார்த்தை கல்யாண காடு இது கர்த்தரால் வந்தது, இப்படி நிறைய வாக்கு தத்தத்தை போடுறோம். ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு ஒப்பு கொடுக்குற ஒரு சகோதரி சொன்னாங்க, என் பையன் அந்த பையனை லவ் பண்ணிட்டோமா, அவங்க பையனை லவ் பண்ணிவிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு அம்மா அப்பா இல்லை நான் அனாதைன்னு சொல்லுது. அந்த அம்மா சொல்லுது, ஒன்றும் இல்லை, என் பொண்ணை இப்போ தான் கல்யாணம் பண்ணி முடித்தேன், அதுக்கு ஒரு காரு, ஒரு ஃப்ளாட்ஸு, இப்போ 100-200 சவர நகை போட்டேன், பணம்லாம் காலியாட்டி நீங்கள் கொஞ்சம் நகை கொண்டு வா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. இப்போ யாரை நம்புறதில்ல. ஆனால் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. கர்த்தரை நம்பாமே வீடு கட்ட போகிறோம், கர்த்தரை நம்புறதில்லை. ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம், உமக்கு சித்தமான ஒரு பெண்ணை கொடுங்க. ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், உமக்கு சித்தமான ஒரு மாப்பிள்ளையை கொடுங்க. இந்த ஸ்கூலில் படித்தா தான் என் பிள்ளை பாஸ் பண்ணும், பெரிய ஆளாவான்னு நினச்சி அந்த ஸ்கூலில் தான் நம்புகிறோம், கடவுளை நம்புறதில்லை. ஆனால் சாதாரணமாக நம்முடைய அப்துல் கலாம் வந்து, நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த அப்துல் கலாம் வந்து ஜனாதிபதியாக மாறுறாரு. திருவிளக்கில் தான் படித்தார். ராஜேந்திர பிரசாத் சாதாரண ஒரு டீச்சர், ஆனால் உண்மையான ஒரு டீச்சராக இருந்தார். ஆனால் தான் அவர் இந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக மாறினார். நம்ம கடவுளை நம்புறதில்லை. அதை தான் கர்த்தரை நம்பு, அதில் இருக்கு தெம்பு. இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். 115 ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவர் உனக்கு துணையும் கேடகமானவர்னு சொல்றாரு. நம்ம கர்த்தரை நம்புறதில்ல. அதுதான் எபிரேயர் 11:1 சொல்லுது, விசுவாசம் இருந்து நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம்னு சொல்லுது. எபிரேயர் 12:1 மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவைக்கிறவரும் முடிக்கிறவரும் யாரை நோக்கி, இயேசுவை நோக்கி ஓடும். யாரை நோக்கி ஓடணும்? நம்முடைய பார்வை யார் மேல இருக்கணும்? இயேசுவை நோக்கி ஓடணும். அப்படி இயேசுவை நோக்கி ஓடுறப்போ அதுதான் ஃபெய்த். அதுதான் இன்னைக்கு போட்ட வசனம்.
விசுவாசித்தால் தேவனுடைய மகிமே. யூ பிலீவ், க்ளோரி டு த ஜீசஸ், யூ see the glory. ஆண்டவருடைய க்ளோரி, மகிமையை காண்பா. வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை விசுவாசித்து பார்க்குறப்போ ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். இன்னைக்கு இந்த மெசேஜை வண்டியில் ஏறி 1.5 மணி நேரம் கழிச்சு அந்த தலைப்பை பார்த்தேன், என்ன பேசணும் அந்த மக்களுக்குன்னு. என்னவோ அப்படியே மறந்துட்டேன். ராத்திரி மெசேஜ் எழுதுவேன், இல்லை காலையில் எழுதுவேன். முடியாத சூழ்நிலை, பலவீனம் ஒன்று, சோர்வு ஒன்று, எதுக்கோ விட்டுட்டேன். ஆனால் காலையில் கிளம்பி 7:30 8 மணிக்கு தான் பார்த்தேன் என்னப்பா உங்களுக்கு பேசணும்னு. விசுவாசம், ஃபெய்த். அந்த விசுவாசத்தின் மத்தியில் ஆண்டவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் நம்ம கர்த்தரை நம்புகிறப்போ நிச்சயமாகவே ஒரு விடுதலை உண்டுங்க. கர்த்தரை நம்புகிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை உண்டுங்க. அந்த விடுதலை என் வாழ்க்கையில் பல முறை நான் சந்திச்சிருக்கிறேன். கஷ்டமான சூழ்நிலை, உட்காரவே முடியாது, நடக்கவே முடியாது. ஆனால் ஒரே ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவேன், தகப்பனே ஒரு பலனை தாங்கப்பா, நான் ஓடணும்ப்பா, எனக்கு 65 வயசு ஆகிட்டுப்பா. இந்த மோசைக்கு 120 வயது வரை நீங்கள் பலன் கொடுத்தீங்கல்ல, எனக்கு கொஞ்சம் பலனை தாங்க தகப்பனே, எனக்கு ஒரு விடுதலை தாங்க தகப்பனே. காலையில் 6:50க்கு முழிச்சு நினைக்க, கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட்டே நான் எடுக்கல. பகலில் 1 hour தூங்கிடுவேன். ஆனால் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் காலையில் எழுந்திருக்கவே முடியாமல் எழுந்து ஓடுனேன். ஆனால் ஆண்டவர் ஒரு பலனை எனக்கு தந்திருக்கிறாரு. அந்த பலனான கர்த்தர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கவலைப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் சொல்றாரு. நீ கவலைப்படுவதனால் ஒரு முளத்தை கூட்ட முடியாது, நீ கவலைப்படுவதனால் ஒரு முளத்தை நீ என்ன பண்ண முடியாது, குறைக்க முடியாது. ஏசாயா 43:11 சொல்றாரு, நானே கர்த்தர், நானே உன் பரியாரியாய் கர்த்தர் என்று சொல்றார். யோவான் 14:6 சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவன் சொல்றாரு. என் 14:14 என் நாமத்தினால் எவைகளை கேட்டால் நான் உங்களை தருவேன்னு சொல்றாரு. அந்த ஆண்டவற்ற நானே அறிவித்து ரட்சிக்கிறவனைய உனக்கு வாழ்வு கொடுக்கிறேன். ஏசாயா 43:11, 12, 13 வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஒரு ஒலிம்பிக் வீரர் ஒலிம்பிக்கில் செலக்ட் ஆகிட்டார். ஒலிம்பிக்னா ஸ்கூலில் ஓடணும், இல்லை காலேஜில் ஓடணும், அப்புறம் தாலுக் அந்த ஏரியா, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் நம்முடைய ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் நாட்டு இன்டர்நேஷ்னல், அதுக்கப்புறம் வேர்ல்டு லெவல். பயங்கர பெரிய பெரிய ஆட்கள் வந்துடுவார். ஒரு குறிப்பிட்ட நாளில் அவருடைய கால் டேமேஜ் ஆகிட்டான், கால் உடஞ்சிட்டான், ஓட முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையாம், கெட்டு போட்டாங்களாம். ஆனால் விசுவாசத்தோடு கை வச்சாரா, விசுவாசத்தோடு கை வச்சு அந்த ஒலிம்பிக்கில் அந்த ஓட்டத்தில் நான் ஓடணும், அம்மால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு ஜெபிக்கிறப்போ ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாருங்க. அந்த உயிருள்ள ஆண்டவர் உங்களோடு என்னோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை இன்னைக்கு செய்ய போறாருங்க. அந்த ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்க போறாருங்க. அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எந்த ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுங்க நோக்கி பார்ப்போமா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு. எல்லோரும் உற்சாகமா வாழ்நாள் ஜெயம் கொடுக்க போறீங்கப்பா, எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க போறீங்க, அற்புதத்தை கொடுக்க போறீங்க, ஆசீர்வதிக்க போறீங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வரப்போது தகப்பனே, ஒரு விஷயம் கூட மனமரங்கப்பா. வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். ஆம் தகப்பனே, நீங்க ஒரு விடுதலை கொடுங்கப்பா. ஏக்கத்தோடு என் பிணிகளை ஆண்டவர் சொல்ல மாட்டாரா, எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டாரா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்கு தகப்பன உன்னுடைய தலைவலியை ஆண்டவர் மாற்றி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபித்திருக்க, எனக்கு ஆண்டவர் என் தலைவலியை மாற்றி தரணும்ப்பா. இந்த ஹெட்டேக்கில் எனக்கு இருக்கிற அந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு முழுமையான விடுதலைப்பா. மனமிறங்கப்பா. என் காதில் ஒரு மாதிரி சத்தம் வருது, ஒரு ராத்திரி தூங்க முடியல, இருமல் வருது, ஒங்கின்னு ஒரு சவுண்டு வந்து கொண்டே இருக்குது. எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு விடுதலை இல்லை. ஏக்கத்தோடு ஒரு சகோதரி தகப்பனே, ஒரு விடுதலை அந்த காதுக்குள்ள உடைய தூய உடைய மகிமை நான் செலுத்துகிறேன் தகப்பனே, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒரு விதமான கால் வலி தகப்பனே,
முட்டு மடக்க முடியலப்பா, எப்படியோ உட்கார்ந்துருக்கிறேன், கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கிறேன், ஆனால் எழுந்திருக்கிறப்போ நிச்சயமாகவே நான் செய்து இப்போ பார்க்க போகிறேன், நான் அதை சோதனை பண்ணி பார்க்க போகிறேன், அந்த வழியில் இருந்து எனக்கு ஒரு முழுமையான விடுதலை, அந்த முட்டு வலியிலிருந்து எனக்கு ஒரு முழுமையான விடுதலை, இன்னைக்கு இது ஒரு அமைதியோடு ஒரு சமாதானத்தோடு நான் கடந்து போனோம், அந்த அமைதியை நீங்கள் எங்களுக்கு தாங்க தகப்பனே, அந்த விடுதலை என் வாழ்க்கையில் தாங்க தகப்பனே. எத்தனையோ வாழ்விற்காக எவ்வளோ தூரம் போனப்பா, நடந்து ஒரு விதமான கலர் சேலெல்லாம் கட்டிட்டு போனேன், ஒரு விதமான அலங்கரிப்போடு போனேன், ஆனா அது எனக்கு விடுதலை தரல. நீங்க எந்தவித அலங்கரிப்பு இல்லாம என் நாமத்தினால் நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை, நானே கர்த்தர், நான் பரிகாரியே கர்த்தர் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே. ஒரு விசை கூட மனமிறங்கி அந்த விடுதலை அந்த அற்புதம் தகப்பனே. கட்டப்படாத என் வீடு கட்டப்படணும் தகப்பனே. பிரிந்து கிடக்கிற என் குடும்பம், என் மகளுக்கு நல்ல வாழ்வில்லை, என் மகளுடைய கணவரை கடந்து போயிட்டாரு, வரமாட்டானா, அந்த தம்பி வரமாட்டாரா, என் மகள் கொஞ்சம் கோபத்தை குறைச்சி இறங்கி அந்த மகனோடு பேசணும்னு ஜெபித்து கொண்டிருக்க அன்பு மகளுக்காக தகப்பனே, ஒரு விசை கூட ஒரு அற்புதம், ஒரு அடையாளம் தகப்பனே. ஒரு ஏக்கத்தோடு தேவையோடு படிக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபை இறங்கட்டும் தகப்பனே. ஆசீர்வதிங்க. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்